என்ன சக்தி, அறைய அப்படி பார்க்கற என்று அவள் கேட்கவும், இல்ல கோமதி அக்கா, இந்த அறை ரொம்ப அழகா இருக்கு, நம்மளுக்கு கச்சிதமா இருக்கும். இந்த மாதிரி கட்டில் பெட் எல்லாம் பார்க்கவும் ஆச்சரியமா இருக்கு. பாத்ரூமை பார்த்தா கூட எனக்கு வியப்பா இருக்கு. நம்ம வீட்டு பாத்ரூம் தான் உங்களுக்கு தெரியுமே எப்படி இருக்கும் என்று அவள் சொல்லவும், ஆமாம் சக்தி, எனக்கு அதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஊர்ல இருக்கிறத விட இங்க பெரிய நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்திருக்காங்களேன்னு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்று அவர் சொல்லவும், உடனே கோமதி, இங்க எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும், நம்மளும் இனிமேல் இங்க தான் இருக்க போறோம். சரி, நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்புங்க, நம்ம வேலைக்காக நம்ம ஆபீஸ்க்கு போகலாம் என்று அவள் சொல்லவும், அக்கா, இங்க ஆபீஸ்ல என்ன வேலைக்கா, நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க என்று அவள் கேட்கவும், சக்தி, நான் ஒரு பெரிய கம்பெனியில நாங்க இருக்கிற கேன்டீன்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அங்கதான் வேலை. அங்க இருக்கிற ஓனர் ரொம்ப நல்லவர், தங்கமானவர். நம்மளுக்கு எல்லாமே எல்லா சலுகையுமே அவர் பண்ணி கொடுப்பாரு. அதனால நம்ம சாரை மீட் பண்ணலாம் என்று அவள் சொல்லவும், சரிக்கா, இதோ போய் குளிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பி வரேன் என்று சக்தி சொன்னாள். உடனே கயலும், அக்கா அக்கா, அங்க சாப்பிடுவதற்கு எல்லாமே இருக்குமா என்று அவள் கேட்கவும், அங்கு சாப்பிடுவதற்கு எல்லாமே இருக்கும், நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், யாரும் நம்மள எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சரியா? அப்ப சரிக்கா, நான் கிளம்புறேன். இதோ சக்தி குளிச்சுட்டு வரவும் நானும் குளிச்சுட்டு கிளம்புறேன் என்று கயல் சொல்லவும், சரிதான் போ என்று அவளை அனுப்பிவிட்டு கோமதியும் அவளும் அவள் ரெடியாகி கொண்டிருந்தாள். பிறகு 3 பேரும் தயாராகி கிளம்பி கீழே கேன்டீனில் போய் அவர்கள் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் ஆபீஸுக்கு போகலாம் என்று முடிவெடுத்தார்கள். கீழே கேன்டீனுக்கு செல்லவுமே அங்கிருந்த அனைவருமே இவர்களை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். அப்பொழுது கோமதி அனைவரிடமும், இவங்களும் என்னுடைய ஊர்தான், என் கூட வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள், இவர்களும் மிடில் கிளாஸ் பசங்க தான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க இப்படித்தான் என்று அவள் சொல்லவும், அங்கு உள்ளவர்கள் என அனைவரும் உடனே புதுசா இருக்காங்களேன்னு பார்த்தோம், அவ்வளவுதான், நமக்குள்ள என்னக்கா இருக்கு, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் இங்கே என்று அவர்கள் சொல்லவுமே சக்திக்கும் கயலுக்கும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. பிறகு 3 பேரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டு விட்டு அவர்கள் ஒரு ஆட்டோ பிடித்து அந்த ஆபீஸுக்கு சென்றார்கள். இங்கு வருண் அவனுடைய வேலைகள் அனைத்தையுமே பார்த்து கொண்டிருந்தான். அவன் மற்ற விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தான். அங்கு அவனுக்கு ஒரு போன் கால் வரவுமே அதை அட்டன் செய்து பேசவுமே, ஹலோ சார், நான் நம்ம ஹெட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார், இங்க கொஞ்சம் மீட்டிங் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க, நீங்க வர முடியுமா என்று கேட்கவும், அவனுக்கு அந்த பெண்ணின் குரலை கேட்கவுமே அவனுக்கு ஏதோ போல் ஆகி ஒரு தோற்றம் அளித்தது. அவனுக்கு பிடிக்கவில்லை. உடனே அவன், நீங்க யாரு என்று அவன் கேட்கவும் அந்த பெண்ணின் குரல் சிறிது அமுங்கி, சார், நான் ஹெட் ஆபீஸ்ல நான் ஹெச்ஆர்ல இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார் என்று அந்த பெண் பவ்யமாக சொல்லவும், உங்க மேனேஜர் இருக்காரா என்று அவன் கேட்கவும், உடனே மேனேஜர் சார் பக்கத்துல இருக்காரு, கொடுக்கிறேன் என்று சொல்லி உடனே அந்த போனில் ஸ்பீக்கரை அவள் கையை வைத்து அமுத்தி கொண்டு, சார், அவர் இப்படி கத்துறாரு, எனக்கு அவர் கத்தவுமே கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன், இந்தாங்க, அவர் உங்ககிட்ட தான் பேசணுமா, பேசுங்க என்று அந்த போனை அவனிடம் கொடுக்கவும் அந்த மேனேஜர் வாங்கி, ஹலோ மேனேஜர், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இது மாதிரி யாரும் லேடிஸ் எனக்கு போன் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கேன் இல்லையா, நீங்க தானே எல்லா டீட்டெயிலும் சொல்லணும், எனக்கு ஒரு பிஏ அரேஞ்ச் பண்ண சொன்னனே, அவங்கள அரேஞ்ச் பண்ணீங்களா இல்லையா என்று வருண் கேட்கவும், சார், உங்களுக்கு நாளைக்கு பிஏ அரேஞ்ச் பண்ணி விடுவேன் சார், இது ஒரு முக்கியமான மீட்டிங், அதனாலதான் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, சாரி சார் என்று சொல்லவும்,
இனிமேல் எந்த விஷயமா நீங்க கூட சொல்றதா இருந்தா கூட எனக்கு பிஏவா வரவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க சொல்லணும். எனக்கு டைரக்டா யாருமே கால் பண்ணக்கூடாது, ஓகேவா என்று அவன் சொல்லவும் அவரும் சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்து, ஐயோ அப்பா, இந்த சார் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். நான் திடீர்னு பிஏவா ஒரு ஜென்ஸை கேட்டா நான் எங்க போய் கேக்குறது? யாரா இருந்தாலும் ஒரு ஜென்ஸுக்கு ஜென்ஸா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான் என்ன பண்றது? இவர் வேற எப்ப ரெடி பண்ணுவேன்னு கேக்குறாரு. நான் நாளைக்கு ரெடி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல யார போய் கேக்குறது, எங்க போய் கேக்குறது என்று ஒன்றும் புரியாமல் அந்த மேனேஜர் புலம்பிக் கொண்டிருக்கவும் அந்த ஹெச்ஆர் பெண், சார் யாரு? நம்ம எம்பி சார் தானே, சாரோட பையன் தானே அப்படி என்று கேட்கவும், அவரே தான். அவருக்கு பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. அது என்ன கேரக்டர்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இப்ப எங்க போய் தேடுவேன்? சரிம்மா, நீ இனிமேல் டைரக்டா அவருக்கு கால் எல்லாம் பண்ணாத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ தேவையில்லாம அவருக்கு கால் பண்ணி இப்ப நான் தான் நல்லா வாங்கி கட்டியிருக்கேன். சரி, நீ வேலையை பாரு, நான் வரேன் என்று சொல்லவும் அந்த ஹெச்ஆர் பெண் உடனே முகத்தை சுளித்து கொண்டு, அவருக்கு பொண்ணு பிடிக்கலனா நான் என்ன பண்ணுவேன்? நான் என் வேலையை தானே செய்தேன் என்று சொல்லி அவள் அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு நாராயணன் ஆபீஸுக்கு வரவுமே கேபினுக்கு சென்று வருணை பார்த்தார். வருண், என்னப்பா ஆபீஸ் வேலைன்னா எப்படி போயிட்டு இருக்கு என்று அவர் கேட்கவும், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா. என்னப்பா இந்த பக்கம் என்று கேட்கவும், இல்லப்பா, இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அதான் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே நம்ம கேன்டீன்ல போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போகலாம் என்று சொல்லவும், என்னப்பா நம்ம கேன்டீன் டீ அவ்வளவு நல்லாவா இருக்கும் என்று கேட்கவும், டேய் என்னடா இப்படி கேக்குற? இதுவரைக்கும் நீ கேன்டீன் பக்கமே போனதில்லையா என்று அப்பா கேட்கவும், இல்லப்பா, எனக்கு எல்லாமே நம்ம கேபின்கே வந்துடும், நான் இது வரைக்கும் கேன்டீன் போனதே இல்லை என்று சொல்லவும், இனிமேலாவது கேன்டீன் பக்கம் போடா, அங்க டீ சாப்பிடு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நம்மளே ஆளுங்களை வச்சு சூப்பரா ரெடி பண்றோம், அதனால எல்லாமே நம்ம வீட்டுல செய்யற மாதிரி சூப்பரா இருக்கும். நீ போய் ட்ரை பண்ணு. உங்க அம்மா என்னைக்காச்சும் சமையல் பண்ணி கொடுக்கலனா நீ பட்னியா இருந்துடாத, இல்லாட்டினா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடாத. நீ பேசாம கேன்டீன்ல போய் சாப்பிடு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்துக்காரவங்க, சூப்பரா சமைப்பாங்க என்று சொல்லவும், அப்படியா, அப்ப சரி, ஓகே, நான் ஒரு நாளைக்கு ட்ரை பண்றேன் என்று வருண் சொல்லவும், சரி, நான் அப்படியே கிளம்பி கேன்டீனுக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நான் கிளம்புறேன், பாய் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து கேன்டீனுக்கு சென்றார். கேன்டீனுக்கு சென்று உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருக்கவுமே அங்கு கோமதி சக்தியையும் கயலையும் அழைத்து கொண்டு அங்கே வந்தார். அங்கே வரவுமே அங்கு நாராயணன் இருக்கவுமே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. சக்தி, நான் சொன்னேன்ல, இவர் தான் நம்மளுடைய சாரு. நல்ல வேலை, உனக்கு நல்ல காலண்டி, இன்னைக்குன்னு பார்த்து அவரே நம்முடைய கேன்டீன்ல இருக்காரு. சரி சரி, வா வா, உன்னை கூட்டிட்டு போயிட்டு நான் சீக்கிரமா வேலைக்கு கேட்டு சேர்த்து விடுறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு அங்கு சென்றார். சார், வணக்கம் சார் என்று கோமதி சொல்லவும், வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டார். சார், இவங்க 2 பேரும் எங்க ஊருக்காரங்க தான். பேரு சக்தி, கயல். வீட்டுல ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவங்க சம்பாரிச்சுதான் குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு சுச்சுவேஷன். அதனாலதான் இங்க வேலை கிடைக்குமான்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்து கூட்டிட்டு வந்து இருக்கேன். நீங்க தான் சார் நம்முடைய கேன்டீன்ல எப்படியாச்சும் இவங்க 2 பேருக்கும் ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் என்று சொல்லவும் உடனே நாராயணன் சக்தியை வைத்த கண் வாங்காமல் பார்த்தார். சக்தியை பார்த்த பிறகு, உன்னுடைய பேர் என்னம்மா என்று கேட்கவும், சார், என்னுடைய பேர் சக்தி, அம்மா பேரு லக்ஷ்மி, அப்பா பேரு ரகுராமன், அக்கா பேரு ஸ்வேதா, எங்க ஊரு கிராமம் என்று அவர் சொல்லவும் அவள் பேசிய வார்த்தைகளை நாராயணன் அப்படியே ரசித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த கயலை பார்த்து, உன் பேரு என்ன என்று அவர் கேட்கவும்,
கயலும் அதே போலவே பதில் சொன்னாள். இவர்கள் இருவரையும் பார்த்து இவர்களிடம் அனைத்து விஷயங்களையும் கேட்ட பிறகு, சரிமா கோமதி, கஷ்டப்பட குடும்பம் சொல்ற, நான் வேலை கொடுக்காம இருக்க முடியுமா? தாராளமா நம்மளுடைய கேன்டீன்ல வேலை செய்யட்டும். நான் இவங்க 2 பேருக்கும் அவங்க தகுந்த மாதிரி அவங்க என்ன வேலை பார்ப்பாங்களோ அதை பார்க்கட்டும். இன்னொரு விஷயமா, நான் இந்த கம்பெனில இப்ப நான் இங்க இல்ல, என் பையன் வருண் தான் இங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அதனால நீ மேனேஜர் கிட்ட சொல்லி இவர்களோட டீட்டெயில் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துரு, அவர் எல்லாமே பார்த்துப்பாரு, சரியா என்று சொல்லவும், சரிங்கய்யா, கண்டிப்பா நான் மேனேஜரை பார்த்து எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துறேன் சார் என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்க சென்ற பிறகு நாராயணனுக்கு சக்தியை பார்த்து கொண்டே இருந்தார். எவ்வளவு லட்சணமான பொண்ணா இருக்கும், ஏழ்மையான குடும்பம்னு சொல்லுது, நல்லா இருக்கட்டும் என்று அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டு அவன் அவனுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான். அங்கே கேண்டீனுக்குள் செல்லவுமே அந்த கேண்டீனை பார்க்கவுமே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் கிராமத்தில் சின்ன சிறு ஹோட்டலை பார்த்துவிட்டு இங்கே இவ்வளோ பெரிய கேண்டீனை பார்க்கவுமே அவர்கள் இருவருமே அந்த கேண்டீனை சுற்றி சுற்றி வந்தார்கள். என்ன சக்தி, என்ன அப்படி பார்க்கிறாய் என்று கோமதி கேட்கவும், என்னக்கா, நம்ம ஊர்ல எல்லாம் ஹோட்டல்னா சின்னதா இருக்கும், இங்க என்ன இவ்வளோ பெருசா இருக்கு என்று சொல்லவும், சக்தி, அது ஹோட்டல், இது ஒரு கம்பெனிக்கானது, அப்படிதான் இருக்கும். சரி, நான் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேனே, நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா என்று கேட்கவும், எல்லாமே இந்த கவர்ல போட்டு வச்சிருக்கோம் என்று சொல்லி அவர்கள் அதை கொடுக்கவும், அதை அனைத்தையும் வாங்கி அவர்கள் மேனேஜரை பார்ப்பதற்காக அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அவள் உள்ளே சென்றாள். அவள் இவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மேனேஜர் அவருடைய கேபினில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தார். உள்ளே வரலாமா என்று கேட்கவும் அவர் தன்னுடைய தலையை நிமிர்த்தி, யாருமா? கோமதியா? என்னம்மா என்று கேட்கவும், சார், இவங்க 2 பேரும் நம்ம கேண்டீன்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. நான் நம்ம சார்கிட்ட பேசிட்டேன், அவரு உங்ககிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுக்க சொல்லி அவங்கள வேலைக்கு சேர்த்துக்க சொன்னாங்க சார் என்று சொல்லவும், இது வேறையா, குடுமா என்று அவர் அதை வாங்கி அவர் அந்த ப்ரூஃப் அனைத்தையுமே சரி செய்து விட்டு, எங்கிருந்துமா வந்திருக்கீங்க என்று கேட்கவும், அதான் நாங்க சார்கிட்ட சொன்னமே சார் என்று சக்தி சொல்லவும், ஏமா, உங்க சார்கிட்ட மட்டும்தான் சொல்லுவீங்களா, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஏமா நீங்க வேற என்று அவர் கேட்கவும், என்னாச்சு சார், ஏன் என்னமோ மாதிரி பேசுறீங்க என்று சக்தி கேட்கவும், எனக்கு தாமா பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு என்று அவர் சொல்லவும், அப்படி என்ன சார் பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு ஒன்று இருக்கும் இல்ல, நீங்க சொல்லுங்க, என்ன நான் கேட்கிறேன் என்று சக்தி சொல்லவும், உடனே அந்த மேனேஜர், நம்ம சாரு உங்ககிட்ட பேசினார் இல்ல, அவங்க பையன்தாமா இந்த கம்பெனிக்கு இப்ப எம்பியா இருக்கிறாரு. அவர் போடுற ரூல்ஸ் எல்லாம் பார்க்கையில் எனக்கே தலையெல்லாம் சுத்துது என்று அவர் சொல்லவும், அப்படி என்ன சார் அவர் உங்களுக்கு ரூல்ஸ் போட்டாரு என்று அவள் கேட்டாள். பெண்களை பார்த்தாலே அவர் எரிஞ்செழிஞ்சு விழுகிறாரு, பெண்கள் தன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அவருக்கு இப்ப நான் பிஏவா ஒரு ஜென்ஸ கொண்டுட்டு வரணுமா, நான் எங்க இருந்து தேடுவேன்? யாராச்சும் கேட்டா வருவாங்களா? நானும் எவ்வளவு செக் பண்ணி எங்கெங்கே கேட்டும் பார்த்துட்டேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க என்று சொல்லவும், இதுக்கு ஏன் சார் நீங்க கோவப்படுறீங்க? இதுக்கு ஏன் நீங்க டென்ஷன் ஆகணும்? நீங்க, நான் ஒண்ணு செய்யறேன், போயிட்டு உங்களுக்கு சூடா காப்பி கொண்டு வந்து தரேன், அந்த காப்பியை குடிச்சிட்டு நீங்க நிம்மதியா நீங்க தேடி பாருங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க என்று சொல்லவும், என்னம்மா, நான் இங்க ஆள் இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னம்மா காப்பி குடிச்சிட்டு வேலையை பார்க்க சொல்ற என்று அவர் கேட்கவும், சரே, நான் சொல்றது நிஜம்தான், நீங்க இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி குடுகுடுவென்று சக்தி கேண்டீனுக்கு சென்று சூடாக ஒரு காப்பியை போட்டு எடுத்து வந்து அந்த மேனேஜர் கையில் கொடுக்கவும், இந்தாங்க சாரு, இந்த காப்பியை குடிங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், சரிங்களா? நீங்க மற்ற வேலையை பாருங்க,
நீங்க இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, நாங்க அப்புறமா வந்து இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றார்கள். அங்கிருந்து செல்லும்போது கோமதி, என்ன சக்தி, அவர்கிட்ட இப்பவே வேலையை முடிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா நீ எதுக்கு தேவையில்லாம அவருடைய விஷயத்துல தலையிட்ட? அக்கா, அவர் பாவம், அவர் பார்க்கையில உங்களுக்கு தெரியலையா, அவர் ரொம்ப குழம்பி போய் இருந்தாரு. அவரை மேலும் மேலும் நம்ம டென்ஷன் படுத்த கூடாதுல்ல, அதனாலதான் நான் அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தேன் என்று அவள் சொல்லவும், என்னமோ சக்தி, உன்னை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. நீ பேசினால் யாருமே உன்கிட்ட கோவப்பட மாட்டேங்கிறாங்க, அது என்னன்னு எங்களுக்கே தெரியல என்று சொல்லவும், ஆமாம் சக்தி, நான் கூட பார்த்தேன் என்று கயல் சொன்னாள். சரி வாங்க, நம்ம போய் வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயத்தை பேசிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் கேண்டீனுக்கு சென்று அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்கு வருண் அவனுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கவும் அவனுக்கு அந்த மீட்டிங் சொல்ல வேண்டும் என்று அப்பொழுதுதான் தோன்றியது. உடனே கிளம்பி அவன் அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் செய்வதற்கு செல்லவுமே அவனுக்கு ஒரு ஃபாரின் மீட்டிங் இருக்கவும் அந்த மீட்டிங்கை நல்லபடியாக முடித்துவிட்டு, சரி அப்பா ஃபேக்டரிக்கு போறேன்னு சொன்னாரு, அங்க போய் நம்ம பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமா? எனக்குமே நேற்று ஃபுல்லாவே ஆபீஸ்ல இருந்துட்டு இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பா ஒருவேளை வீட்டுக்கு போயிருந்தாருன்னா நம்ம ஃபேக்டரிக்கு போறது வேஸ்ட் ஆயிடுமே, இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் லேட் ஆகும், இப்ப நம்ம என்ன பண்ணலாம் என்று அவன் நினைத்து கொண்டு, உடனே அப்பா சொன்னார்ல கேன்டீன்ல எல்லாமே நல்லா இருக்கணும், நம்ம வேணா கேன்டீன்ல போய் சாப்பிட்டு பார்க்கலாமா என்று சொல்லி அவன் கேன்டீனுக்கு சென்றான். கேன்டீனுக்கு செல்லவுமே அந்த கேன்டீன் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் அங்கு உள்ளவர்கள் மிகவும் அருமையாகவும் சமைத்து கொண்டிருந்தார்கள். அங்கு சென்று உட்காரவுமே மேனேஜர் அங்கு வந்தார். என்ன மேனேஜர், என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க என்று கேட்கவும், இல்ல சார், எனக்கு சரியான தலைவலி, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன், அப்பதான் நம்ம கேன்டீன்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து, டென்ஷன் ஆனா எந்த வேலையும் ஓடாது, ஃபர்ஸ்ட் நீங்க காப்பியை குடிச்சிட்டு வேலையை செய்யுங்க, அந்த வேலை ஈஸியா முடியும்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு. நானும் காப்பியை குடிச்சிட்டு நிதானமா வேலையை செஞ்சேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஏ உங்களுக்கு கிடைச்சிட்டாரு, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு என்று அவர் சொல்லவும், அப்படியா, அந்த பொண்ணு கொடுத்த ஒரு காப்பினால உனக்கு பிஏ கிடைச்சிட்டாரா என்று சொல்லவும், அந்த பொண்ணு கொடுத்த காப்பினால எனக்கு பிஏ கிடைக்கல சார், அந்த பொண்ணு பாசமா நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ஒரு கப்பு காப்பியை கொடுத்து போச்சு பாத்தீங்களா, அந்த காப்பிய குடிச்சதுக்கு அப்புறமா நான் நிதானமா வேலை செஞ்சேன் பாத்தீங்களா, அந்த நிதானத்தினால எனக்கு அந்த பிஏ கிடைச்சாரு என்று அவர் சொல்லவும் வருணுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த வார்த்தையை கேட்டு, அப்படியா, ஒரு ஆறுதலான வார்த்தையை கேட்டு இதுபடி நடந்தா நம்மளுடைய வேலை எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியுமா என்று வருண் கேட்கவும், எனக்கு எப்படின்னு தெரியல சார், ஆனா அந்த பொண்ணு வந்துட்டேன்னு சொன்னா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் அந்த பொண்ணை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்று சொல்லவும், அப்படியா, சரி நீ போய் அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லு, எனக்கு ஒரு கப் காப்பி கொண்டு வந்து தர சொல்றியா என்று அவர் கேட்கவும், இதோ சார் இப்பவே கொண்டு வந்து தர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே சென்றதுமே அங்கே சக்தியை பார்த்து, ஏமா உன் பேர் என்ன சொன்ன என்று சக்தியை பார்த்து கேட்கவுமே, சாரே என் பேர் சக்தி என்று அவள் சொன்னாள். ரொம்ப தேங்க்ஸ்மா சக்தி, நீ வந்து அந்த காப்பியை குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த காப்பியை குடிச்சிட்டு நான் நிதானமா வேலை செஞ்சேன்ல, எனக்கு அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு கண்டிப்பா ஒரு பிஏ கிடைச்சிருவாருன்னு, நீ சொன்ன மாதிரி அந்த காப்பியை குடிச்சிட்டு நான் வேலை செஞ்சேன், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள்களும் கிடைச்சிட்டாங்க, தேங்க்ஸ்மா என்று அவளிடம் சொல்லவும், எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம், நான் என்னுடைய கடமையை தானே செஞ்சேன், உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க, மேற்கொண்டு உங்ககிட்ட நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காப்பியை கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் என்று சொல்லவும், சரிம்மா கோமதி அக்கா, வெளியில சார் உட்கார்ந்துருக்கிறாரு, நம்ம நாராயண சாரோட பையன் வருண், அவர் காப்பி கேட்கிறாரு, நீங்க கொண்டு போய் கொடுக்கறீங்களா என்று சொல்லவும், இதே போறோம்பா என்று சொல்லி
அந்த அம்மா அந்த காப்பியை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றார். சாரிடம் கொண்டு அந்த காப்பியை கொடுக்கவும், சார் இந்தாங்க சார் காப்பி என்று அந்த காப்பியை கொடுக்கவும், அந்த அம்மாவை பார்க்கவுமே அவனுக்கு அந்த பெண் மீது இருந்த ஒரு வெறுப்பு அந்த அம்மாவை பார்க்கும்போது இல்லை. அந்த அம்மாவை பார்க்கவுமே ரொம்ப தேங்க்ஸ்மா என்று அவன் சொன்னான். உடனே இதை பார்த்த மேனேஜர், கோமதி அக்கா, பெண்களை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குற உங்களை பார்த்ததுமே எப்படி இப்படி சாந்தமானார் என்று மேனேஜர் கேட்கவும், சார் அவர் யாரு, எனக்கு பையன் மாதிரி, யாராச்சும் அம்மா மேல கோவப்படுவாங்களா? என்னை பார்க்கும்போது அவருக்கு அம்மாவை பார்த்த மாதிரி இருந்திருக்கும், அதனால என் மேல கோவம் போயிருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் என் மேல கோவப்பட்டு இருந்தா கூட நான் பெருசா நினைச்சிருக்க மாட்டேன். வேலை செய்யற இடத்துல இதெல்லாம் சகஜம்தானே என்று அவள் சொல்லவும், எப்படிமா கிராமத்துல உள்ளவங்க எல்லாருமே இவ்வளோ தன்மையாவும் ஒரு நிதானமாவும் வேலை செய்றீங்க? உங்களை மாதிரி இந்த சிட்டியில உள்ளவங்க எங்கனால இருக்க முடியாது என்று சொல்லவும், உடனே சக்தி, அப்படி இல்லை சார், நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு நிதானமா நம்ம உட்கார்ந்து யோசிச்சா அதுக்கான தகுந்த முடிவு நம்ம எடுத்தாலே எல்லாமே நல்ல விதமா நடக்கும். இதுதான் இதை நான் சொல்லல, நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போனது என்று அவள் சொன்னாள். இப்படியே இவர்கள் பேசிவிட்டு பிறகு, சரிமா சக்தி, நீ நாளைக்கு காலையில உன்னோட ப்ரூஃப் எல்லாமே நான் சரி பார்த்து வைக்கிறேன், நீங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணுங்க. நான் இப்ப கொஞ்சம் வெளியே வேலையா போறேன், அதனால இப்ப போட முடியாது என்று சொல்லவும், சரி சாரே, நான் காலையில வந்து உங்களுக்கு அந்த கையெழுத்தை போட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லவும், சரி என்று கேட்டுவிட்டு அவர் வெளியே வந்தார். வெளியே வந்து வருணை பார்க்கவும், என்ன சார், உங்களுடைய தலைவலி போயிடுச்சுங்களா என்று அவன் கேட்கவும், ஆமா, அப்பா சொன்ன மாதிரி இந்த கேண்டீனோட காப்பி ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொன்னியே அந்த பொண்ணு இப்ப எனக்கு காப்பி கொடுக்க வந்தாங்களே அந்த அம்மாவா என்று கேட்கவும், இல்ல சார், அவங்க வந்து கோமதி அக்கா, நம்ம கேண்டீன்ல ரொம்ப நாளா வேலை செய்யறாங்க. எனக்கு காப்பி கொடுத்தவங்க இன்னைக்குதான் நம்மளுடைய கேண்டீன்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இன்னைக்குதான் அவங்க கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க என்று சொல்லவும், ஓ அப்படியா, வந்த முதல் நாளே உன்னுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாங்களா என்று கேட்கவும், அவங்க யார்கிட்ட பேசினாலுமே அவங்க மனசுல அவங்க இடம் பிடிச்சிருவாங்க சார் என்று மேனேஜர் சொல்லவும், அப்படியா என்று கேட்டுக்கொண்டு அப்படியே அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். பிறகு அவனுடைய கேபினுக்கு சென்று அவனுடைய வேலையை பார்த்துவிட்டு அவன் மாலை வேலை முடியவுமே வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்ற பிறகு ஹாலில் அமர்ந்து அவன் அப்படியே எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். அங்கு வந்த சுமதி, என்ன வரும், ஆபீஸ்ல இருந்து அப்படியே உட்கார்ந்து விட்ட போல என்று அம்மா கேட்கவும், ஆமாம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை, மத்தியானம் சாப்பிட கூட இல்லை தெரியுமா என்று சொல்லவும், என்னடா சாப்பிடாம யாராச்சும் வேலை செய்வாங்களா, நீ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு இருக்க வேண்டியது தானே என்று கேட்கவும், இல்லம்மா, எனக்கு பசி இல்லை, அதனாலதான் நான் சாப்பிடல. ஆனா அப்பா சொன்ன மாதிரி நம்மளுடைய கேண்டீன்ல போய் ஒரு காப்பி குடிச்சேன், அப்பா சொன்ன மாதிரி அது சூப்பரா தான் இருந்தது என்று சொல்லவும், அப்படியாடா வருண் என்று கேட்டுக்கொண்டு அப்பா வரவும், அப்பா நீங்க வந்துட்டீங்களா என்று அவன் கேட்டான். நான் எப்பயோ வந்துட்டேன். ஆமா, கேண்டீன் போனியே, காப்பி குடிச்சியா என்று கேட்கவும், ஆமாப்பா, கேண்டீன் போனேன், காப்பி குடிச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு காப்பி கொடுத்தது நம்ம அம்மா மாதிரி ஒரு அம்மா தான். ஆனா அவங்கள பார்க்கும்போது எனக்கு கோவமே வரலப்பா, ஏன்பா என்று அவன் கேட்கவும், ஏண்டா உனக்கு பெண்களை பார்த்தா கோபம் வரணும்னு நீ என்ன பெண்களை வெறுக்கிறவனா? உன்னை யாரோ ஒருத்தி தப்பா யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நீ எல்லா பெண்களையும் வெறுக்கணும்னு அவசியம் இல்லையே என்று சொல்லவும், இல்லப்பா, எனக்கு அவங்கள பார்க்கும்போது எதுவுமே சொல்லல, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அந்த காப்பியை வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டேன் தெரியுமா. அப்பா, என்ன நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன நம்ம ஒருத்தவங்கள பார்க்குறோம்,
நம்மளுக்கு கோவமே வரவில்லையே என்று கூட நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா அங்க மேனேஜர் வந்தாரு. நான் மேனேஜர் கிட்ட என்ன நீங்க இந்த பக்கம் என்று கேட்கும்போது, இல்ல சார், நம்மளுடைய கேன்டீனுக்கு நியூவா 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட சில டீட்டெயில்ஸ் வாங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவரு டென்ஷனா கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த நியூவா வந்திருக்கவங்க இவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க நீங்க காப்பி குடிச்சிட்டு பொறுமையா வேலையை செய்யுங்க, நிதானமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அவர் அந்த காப்பியை குடிச்சிட்டு வேலை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவருடைய வேலையும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாருப்பா. அத கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்று சொல்லவும், யார சொல்ற நீ என்று நாராயணன் கேட்கவும், தெரியலப்பா, அவங்கள நான் பார்க்கல, நம்ம மேனேஜர் சொன்னதை வச்சுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். யாரோ காலையில 2 பேர் கிராமத்துல இருந்து வந்தாங்களாமே வேலைக்கு என்று சொல்லவும், அந்த 2 பசங்களுமா? ஆமா, சக்தி, கயல் என்று அவன் சொல்லவும், என்னது சக்தியா என்று அவன் கேட்டான். ஆமாப்பா, அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது பேச்சு எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? அதோட பேச்சு ஒண்ணு அப்படியே முத்து போல இருந்துச்சு. அந்த பொண்ணு பேச பேச அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தா என்று சொல்லவும், என்னங்க, அப்படிப்பட்ட பொண்ண நம்மளுடைய கேன்டீனுக்கு வேலைக்கு வந்திருக்கு. ஏதோ குடும்ப கஷ்டம் வறுமைக்காக ஊர்ல இருந்து 2 பசங்களும் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க 2 பேரையும் நம்மளுடைய கேன்டீன்ல வேலைக்கு சேர்த்துட்டேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் மேனேஜர் கிட்ட கொடுக்க சொன்னேன். அதுக்காக போயிருப்பாங்க. என்னமோப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறின, எங்களுக்கு அதுவே போதும்டா என்று அப்பா சொல்லவும், அப்பா, ஒருத்தவங்களை பார்த்து எனக்கு கோபம் வராதனால பெண்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நான் நம்பவே மாட்டேன் என்று சொல்லவும், அப்போ என்னையும் சேர்த்து சொல்றியா என்று கோமதி கேட்கவும், அம்மா, நீங்க என்ன பெத்தவங்க, எனக்கு நீங்க என்னைக்குமே கெட்டது நடக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. உங்க மனசுல கூட அந்த நினைப்பு உங்களுக்கு வராது. ஆனா அவ என்று சொல்லவும், வேணா வருண், அவளை பத்தி பேசாத. எதுக்கு தேவையில்லாம அவளை பத்தி பேசி நீ உன்னுடைய உடம்ப கெடுத்துக்கிற? சரி, இனிமேலு அத பத்தி பேசக்கூடாது. இனிமேல் அந்த பொண்ணோட பேரு கூட உன் வாயில வரக்கூடாது, சரியா என்று சொல்லிவிட்டு அவரவர்கள் அவர்களுடைய அறைக்கு சென்றார்கள். நாராயணன் அறைக்கு சென்ற பிறகு சக்தியை நினைத்து பார்த்தான். அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா பேசுது, நல்ல அடக்க உடக்கமாவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குது. இப்படிப்பட்ட மருமக நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி அந்த பொண்ண நம்ம வருண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே என்று அவர் மனதில் அவர் நினைத்தார். உடனே அங்கு வந்த சுமதி, என்னங்க, எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று சொல்லவும், இல்லம்மா சுமதி, நம்ம கேன்டீனுக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்குன்னு சொன்ன இல்ல சக்தி, அந்த பொண்ணை பார்த்ததுமே இதே மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வருண் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா என்று மனசு சொல்லுதுமா என்று சொல்லவும், என்னங்க, அந்த பொண்ணு என்ன அவ்வளவு நல்ல பொண்ணாவா இருக்கா என்று கேட்கவும், நான் நல்ல பொண்ணுன்னு சொல்லல, நல்ல குணமான பொண்ணுன்னு சொல்றேன். எவ்வளவு பவ்யமா பேசுனுச்சு தெரியுமா? அந்த கிராமத்து வாசனை அந்த பொண்ணோட பேச்சுல அவ்வளவு அழகா இருக்கு என்று அவர் சொல்லவும், நீங்க இப்படி சொல்ல சொல்ல அந்த பொண்ணை நானே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி வா, ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். இல்லாட்டினா நம்ம வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டுல கூட அந்த பொண்ணு நீ வச்சுக்கோ. உனக்கு கூட மாட ஒரு ஆள் இருந்தா உனக்கு வசதியா இருக்கும் இல்ல என்று சொல்லவும், அதுவும் சரிதாங்க, எனக்கு கூட மாட வேற ஆள் இருந்தா எனக்கும் நல்லாதான் இருக்கும். பேசாம அந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்களே என்று சொல்லவும், நம்ம கேன்டீனுக்குன்னு வேலைக்கு வந்தவங்கள நம்ம எப்படி வீட்டுக்குன்னு கூட்டிட்டு வர முடியும்?
நம்ம பேசி பார்க்கலாம் என்று சொல்லவும் சரி என்று இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள்.